வேத பகுதியாக வேதத்தில் உள்ள நல்ல காரியங்கள் என்னென்ன, வேதத்தில் உள்ள என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, தெரியல. வேதாகமத்தில் உள்ள நல்ல காரியங்கள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம டாபிக். முதலாவது என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நல்ல அறிக்கைகளை நீ இந்த 2026ல பண்ணணும். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? நல்ல அறிக்கை. அறிக்கைனா என்ன? தீர்மானம். இந்த 2026ல நீ என்ன பண்ணணுமா? நல்ல தீர்மானம் எடுக்கணும். புது வருஷம் பிறந்ததுன்னா நான் தண்ணி அடிக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க இல்லையா? நான் பொய் பேச மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுவோம். இப்ப நீங்களும் ஒரு தீர்மானம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. என்ன தீர்மானம் சொல்லுங்களேன். நான் இனிமே இந்த வருஷத்துல எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் உண்மையா செய்வேன் இல்லையா? தடைகள் இல்லாம செய்யணும் இல்லையா? முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு தீர்மானம் இல்லையா? ஆனா வேதாகமத்தில் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் நீ இருக்க வேண்டும் இந்த 2026. அல்லேலூயா. என்ன பண்ணுமா? நல்ல அறிக்கை செய்கிறவனாக இருக்கணும் அப்படிங்கிற 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலையும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். போதுமா? இச்சையடக்கமாய் இருக்கிறார்கள் எல்லாவற்றிலும். இந்த கிரிக்கெட் வீரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி 3 மாதங்கள் வீட்டை விட்டு எங்க போயிருப்பான் தெரியுமா? ட்ரைனிங் பிளேஸ்ல இருப்பான் இல்லையா? எல்லா சுய இச்சைகளையும் வெறுத்து எதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவானா? அந்த விளையாட்டுல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2026ல நீங்களும் கூட இச்சையடக்கமாய் எல்லாவற்றிலும் நீ இருக்கணும். ஏனோ தானே என்கின்ற வாழ்க்கை நீ வாழக்கூடாது என்று சொல்றாரு. பிறருக்கு முன்பாக நீ எந்த விதத்திலும் ஏமாந்து போகக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஏமாந்து போகாத. நிச்சயம் இல்லாத வாழ்க்கை வாழாத. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கணும். எல்லாருக்கும் அர்த்தம் இருக்கிறதா வாழ்றானா? இல்ல. ஆனா கிறிஸ்துவன் ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும், பிரயோஜனமாய் வாழ வேண்டும். நான் இப்படித்தான் அப்படின்னு வாழணும். பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. புரியுதா? இப்ப நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இங்க நிக்கலாம், யாரும் என்ன கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா தகுதியா இருக்குமா? இருக்காது இல்லையா? கெட்ட வார்த்தை பேசலாம், தகுதியா இருக்குமா? இல்லையா? அப்போ எல்லாம் செய்ய இந்த உலகத்துல இருக்கு. ஆனா நீ வேறு விரிக்கப்பட்ட சந்ததி, நீ அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நெறிமுறையோடு வாழ வேண்டும். அப்போ நீங்க என்ன செய்யணும்? நிச்சயம் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற நிச்சயத்தோடு நீ வாழ வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ பரலோகம் போவியா? அது உனக்கு தேவையில்லை. நான் போவேனாங்கிறது அவங்க டிசைட் பண்ணட்டும். நான் இப்படி நான் வாழ்வேன். அல்லேலூயா. யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் வாழ்வேன். அல்லேலூயா. அப்ப நான் யாரிடத்திலும் நீ என்ன பண்ணிடக்கூடாது? ஏமாந்து போகக்கூடாது. சினிமா பார்க்க கூடாதுன்னு யார் சொன்னா? போட்டிருக்கா? நான் சொல்றேன், என் தேவனுக்கு அந்த நேரத்தை நான் கொடுக்கிறேன். எனக்கு அது தேவையில்லை. அல்லேலூயா. ஆமா. அப்போ எல்லா விதத்திலும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? நல்ல அறிக்கை செய்ய வேண்டும். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தப்புன்னு தோணுதோ அதையெல்லாம் இந்த வருஷத்துல நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுங்க? தீர்மானம் பண்ணுங்க. அல்லேலூயா. இன்னொன்னு நீ எப்படி பண்ணுமா? அதே 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9:13 விதமாய் சொல்லுகிறது. என்ன அறிக்கை செய்யணுமா? 9:13 அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய
9:11 படிங்க. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிவித்திருக்கிற நிமித்தமும் தங்கள் சுவிசேஷத்திற்கு நீ என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய வேண்டும்ங்கிற ஒரு அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? ஒரு சத்தியம் உங்களுக்கு வருதுன்னா அதன்படி நான் வாழணும்ங்கிறத முதல்ல நீ என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா எல்லாமே தெரிஞ்சிருக்குமா? இல்ல, நான் டெய்லி கத்துக்கிறேன். இப்ப கூட ரீசெண்டா ஏதோ ஒரு காரியம் எனக்கு தெரியல, நான் அதை கத்துக்கிட்டேன். எங்கேயோ ஒரு சத்தியம் கேட்டப்போ நான் அதை என்ன பண்ண, ஆண்டவரே இந்த சத்தியம் எனக்கு தெரியாம இருந்தது, அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, நான் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். இது தப்பு. அதான் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகும் சரி, நான் நிறைய இந்த WWF பார்ப்பேன், மல்யுத்தம். அதுல கன்சீவா இருக்கிறப்ப கூட என் மாமனார் கேட்பாரு, ஏன் பாப்பா அது எப்ப பாரு அடிச்சு ரத்தம் ஊத்துது, அதை பார்த்துட்டு இருக்கிற வயிற்றுல இருக்கிற குழந்தை ரவுடி மாதிரி இப்படிதான் வருவான். அதனால அது என்னதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்ப்பேன். அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தான்னா என்றைக்கு அது தப்பு, அது அன்டி கிறிஸ்து என்று 666 ஒரு WWF-க்கு நியூமராலஜி என்ன நம்பர் தெரியுமா? 666. அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது நம்ம பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நாள்ல இருந்து எரைஸ் பண்ணிட்டு மைண்ட்ல இருந்து. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு சத்தியம் வரும் பொழுது நாம் என்ன செய்யணும்? அதுக்கு சரண்டர் பண்ணணும், கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அதை நீ அறிக்கை செய்வா, ஆண்டவரே எனக்கு இந்த WWF நான் பார்க்க கூடாது, அது பாவம்னு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்த அறிக்கை செய்வீங்கன்னா அந்த எண்ணத்தை எடுத்து போடுவார். அடுத்தது நீங்க என்ன செய்யணுமாமா? மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஓகே. ஆகையால் கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடும். என்ன கனி? நல்ல கனி. ஃபர்ஸ்ட் சொன்ன என்னது? நல்ல அறிக்கை. ஃபர்ஸ்ட் என்னது? நல்ல அறிக்கை நீங்க செய்யணும். ரெண்டாவது நீ எப்படி இருக்கணும்? நல்ல கனி கொடுக்கிற பிள்ளையா இந்த வருஷத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நல்ல மரம்ங்கிறது எப்படி தெரியும்? ஒரு மரம் வைக்கிறீங்க, ஒரு மாங்காய் மரம் வைக்கிறீங்க, அந்த மரம் ரொம்ப நல்ல மரம்னு எப்ப தெரியும்? கனியை நீ பறிச்சு சாப்பிடுறப்பதான் அந்த மரம் என்ன மரம் உங்களுக்கு தெரியும். அது வளர்ற வரைக்கும் யாருக்கும் அந்த மரத்தை நீங்க கெஸ் பண்ண முடியாது, இல்லையா? இந்த வெரைட்டி நீ கெஸ் பண்ணலாம். கிளிமூக்கு மாங்காய் இல்லையா, இந்த மாங்காய் அந்த மாங்காய் பங்கனப்பள்ளி எதுன்னு சொல்லலாம். ஆனா பழத்தை நீ சொல்ல முடியும், ஆனால் சுவையை உன்னால் சொல்ல முடியாது. எப்ப சொல்ல முடியும்? அதை பறிச்சு நீ சாப்பிடுறப்பதான் அதனுடைய சுவையை வைத்துதான் இது நல்ல மரம் என்று சொல்ல முடியும். அப்படிதான் இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நல்ல கனி கொடுக்கிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி நல்ல கனி அப்படின்னா உங்களுடைய கேரக்டரை வச்சுதான் நீ நல்ல மரமா கெட்ட மரமான்னு தெரியும். ஹல்லேலூயா. எப்படின்னா உங்ககிட்ட இருந்து வெளியில வர்றதுதான் கனியினுடைய வெளிப்பாடு. உங்ககிட்ட இருந்து வெளியில வர்றது என்னது? கனியினுடைய வெளிப்பாடு. இப்போ மற்றவர்கள் பேசுகிற வண்ணமாக நீ நடந்து கொண்டால், புறமார்க்கத்தானை போல நீயும் நடந்தா நீ என்ன வரும்? என்ன வரும்? கெட்ட வரம், இல்லையா? ஆனா புறமார்க்கத்தாருக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குமானால் நீ என்ன மரம்? நல்ல மரம். உங்களுடைய கனி எதன் மூலமா இருக்கிறது? செயல்பாடுகள் மூலமாக வெளிப்படும் பொழுதுதான் நீ என்ன மரம் என்று அறிந்து கொள்ள முடியும். அவன் கோபத்துல கட்டுறான், அவன் கோபத்துல கெட்ட வார்த்தை பேசுறான், அவன் கோபப்படுத்தினான் பாஸ்டமா, நானும் என்ன பண்ணிட்டேன்? அவன் 10 வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுனதுனால என்னை அறியாமல் நான் ஒரு வார்த்தை பேசினேன் என்று சொல்வாயானால் நீ கெட்ட மரம். ஹல்லேலூயா. காரணம் உனக்குள்ள என்ன இல்ல? நல்ல மரம் கெட்ட கனி ஒரு நாள் கொடுக்கவே முடியாது. நீ எத்தனை கெட்ட வார்த்தை உன்னை சுத்தி பேசினாலும், எவ்வளவு உங்களை கோபப்படுத்தினாலும் உங்களுக்கு என்னவே வராது.
ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த வருஷத்துல நீங்க அதைதான் கேட்கணும், ஆண்டவரே இந்த வருஷத்திலே நான் நல்ல கனி கொடுக்கிற பிள்ளையா என்னை மாற்றுங்க இல்லையா? அப்படி கேட்டீங்கன்னா பரம தகப்பன் உங்களுடைய கனியை மாற்றுவார். ஹல்லேலூயா. படைத்தவர்களால முடியுமோ முடியாதா? முடியும். அப்போ நீங்க அதை என்ன பண்ணணும்? விரும்பினால் அது உங்களுக்கு கொடுப்பார் இல்லையா? ஆண்டவரே நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. வாரத்துல 2 நாள் அந்நிய பாஷை பேசுறவா வெளியில போய் 4 நாள் கெட்ட வார்த்தை பேசுதுன்னா உங்களுக்குள்ள என்ன இல்ல? நல்ல கனி இல்ல இல்லையா? இப்ப இந்த 2வது காரியம் பார்க்கிறோம். முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல அறிக்கை செய்ய வேண்டும் இந்த வருஷத்துல. 2வது நல்ல கனியை கொடுக்க வேண்டும். 3வது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3:13. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். போதுமா? பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நீ யாரா இருக்கணும்? இன்னொரு முறை படிமா. உங்களில் ஞானியும் விவேகியுமாய். நான் இந்த உலகத்துல ரொம்ப அறிவாளிங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? என்ன இருக்கணும்? நல்ல நடக்கை இருக்கணும். அதே நல்ல நடக்கை. அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, என்ன நடக்கை? படி. அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஆமென். உங்களுக்கு என்ன இருக்கணும்? சாந்தம் இருக்கணும். ஹல்லேலூயா. என்னது சாந்தம்னா? என்ன? பொறுமையிலும் பெருமை இல்லையா? எக்ஸ்ட்ரீம். மிகுந்த நீ சாந்தமா இருந்தா அந்த சாந்தத்தை வாழ்க்கையில நீ அப்ளை பண்ணா நீங்க ஞானி. ஹல்லேலூயா. நீ தான் அறிவாளி இல்லையா? பெரிய படிப்பு படிச்சவன் அறிவாளி இல்ல. இந்த இடத்துல அதை போடல. நீ பணக்காரனா இருந்த அறிவாளி போடல. எந்த ஒரு மனுஷன் பெரிய ஆளுன்னா சாந்தத்தோடு கிரியையை நடப்பிக்கிறவன் தான் விவேகம் உள்ளவன். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் விவேகமாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். பாருங்க, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று உங்களை சொன்னாலும் நீ கோபப்பட வேண்டாம். உன் கிரியையினாலே உன் நல்ல நடக்கையினாலே அவர்கள் வெட்கப்படும்படியாக அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக என்ன பண்ணணும்? நடக்கணும். இப்ப பேசாத, நான் நல்லவன் சொல்லாத. அதுக்கு பதிலா என்ன செய்ய? கிரியையை காண்பி. ஹல்லேலூயா. நான் ஒரு உதாரணம் சொன்னேன்ல, நம்ம சபையில நான் ஆரம்ப கால ஊழியத்துல என்னுடைய ஒரு வீட்டிற்கு ஒரு சகோதரி வந்தாங்க, மேரி அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அம்மா என்னுடைய கணவர் பயங்கர குடி. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை. அவளை என்ன பண்ணும்? நாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வீட்டுல வேலை கொடுத்து அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறோம். அந்த பிள்ளை வாலிபனா இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டா? நிறைய தப்பிதம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஒரு போனை எடுத்து வித்துட்டான். அவங்க அம்மா என்னன்னா வித்த காசு ஆன்டி அங்கிள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 1 வருஷமா அவங்கள குடும்பத்தை பராமரிக்கிறோம். அவங்க சகோதரி பயங்கர டென்ஷன் ஆகி கத்துறாங்க, நீங்க தான் வாங்கிட்டீங்க. நான் சொன்னேன், எம்மா நாங்க எதுக்குப்பா வாங்குறோம், எங்களுக்கு தெரியாதுடா அப்படின்னு. அந்த அம்மா நம்மள வெளியில நின்று மண்ணெல்லாம் தூக்கி போட்டு சாபம் கொடுத்து பயங்கரமா கத்துறாங்க. எனக்கு அப்படி சண்டை போட்டு பழக்கம் இல்லை. எனக்காக வழக்காடுகிறவர் ஒருவர், என் தேவன் ஒருவர். எப்பொழுதும் அதான் சொல்லுவேன். நான் சும்மா இருப்பேன், எனக்காக யார் யுத்தம் பண்ணுவா? ஆண்டவர் யுத்தம் பண்ணுவா. அதுதான் என் பாலிசி. அவங்க கத்துறாங்க, நான் படுக்கிறது நான் பண்ணிட்டு அழுகிறேன். ஆண்டவரே இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, நான் தப்பே பண்ணல. ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது, என்னமோ உங்க வீட்டுக்கு இருந்து ஒரு கத்துறாங்களாமே. நான் சொன்னேன், ஐயா அந்த பெண் கொஞ்சம் மனநலம் சரியில்லை, அந்த கேஸ் எல்லாம் போடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பக்கத்துல இருக்கிறவங்க வந்து கேக்குறாங்க, 1 வருஷம் இந்த குடும்பத்தை பராமரிச்சீங்க பாத்தீங்களா, எப்படி ஆச்சு?
நான் சொன்ன ஒண்ணுமே சொல்லல. ரோட்ல போறப்பெல்லாம் அந்த சகோதரி என்ன பார்த்தாங்கன்னா அப்படி பேசுவாங்க. எனக்கு பயமா இருக்கும். விசுவாசம் கூட பயம் இல்லாம துரத்திடுவோம். அவங்க பேசுறது அப்படி கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்க அங்க பார்த்தாவே நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆண்டவரே அந்த சகோதரி பேசக்கூடாது, நான் எந்த தப்புமே பண்ணல. ஒரு 2-3 மாதம் கூட இல்லைங்க, நாங்க அந்த பக்கம் போயிட்டோம். ஒரு 6 மணி போல ஒரு தாயார் ஓடி வந்து சொன்னாங்க, கஷ்டமா உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்கல்ல, அவங்க பையன் வேற ஒரு இடத்துல திருடி அவனை நடு ரோட்ல கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சு அவங்களை வீட்டை விட்டு காலி பண்ண வச்சுட்டாங்க. நான் ரொம்ப போய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம், ஆண்டவரே பாவம் ஒரே நைட்ல ஜாமான் எடுத்து போட்டு அவங்க எங்க போவாங்க ஆண்டவரே. அவங்க அம்மா சொன்னாங்க, நீ சந்தோஷப்படுவேன்னு வந்து சொன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அவங்க கிட்ட ஒரு நாள் நான் ஆர்கியூ பண்ணதில்லை. ஒரு நாள் நான் நின்னுட்டு அந்த சகோதரி வராங்க, வந்து நடு ரோட்ல இது நடந்தது. அப்படியே காலை பிடிச்சாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, சிஸ்டர் ஒரு ஊழியக்காரரை நாங்கள் அற்பமாய் பேசிட்டேன், அதனால நிறைய நான் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டேன். இப்ப என்னன்னா உங்களை பேசுற வாயில இந்த தொண்டையில எனக்கு வந்து கேன்சர்ன்னுட்டாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், என் தேவன் தண்ணிக்கிற தேவன் அல்ல, நான் உன்னை மனப்பூர்வமா மன்னிச்சிட்டேன். கண்டிப்பா ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பார் சிஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா சாட்சிக்கு சொல்றேன். உன்னை அக்கிரமக்காரன்னு ஒருத்தன் தீர்மானம் பண்ணா, உன்னை பாவின்னு ஒருத்தன் சொன்னா, உன்னை கெட்டவன் சொன்னா, நீ போய் வழக்காடாத. உன் கிரியை மூலமாக நீ நல்லவன் என்பதை நிரூபிக்கும் வரைக்கும் நீ பொறுமையோடு காத்திரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. ஆனா நீ வாய் பேசிட்டீனா ஆண்டவர் சும்மா இருந்துருவார். அல்லேலூயா. என்னைக்கு நீ மௌனமா இருக்கியோ, நீங்க மௌனமா இருக்கீங்களோ, அன்னைக்கு ஆவியானவர் பேச தொடங்குவார், கிரியை செய்ய தொடங்குவார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, புறஜாதிகள் அக்கிரமக்காரன் என்று உங்களை தீர்மானம் பண்ணினாலும், உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும், உங்கள் நற்கிரியைகளை கண்டு, என்ன கிரியை? நல்ல கிரியைகளை கண்டு நான் பேசுறது தப்பு, நான் உங்ககிட்ட சரண்டர் ஆவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எதன் மூலமாக? கிரியைகள் வெளிப்படணும். அப்போ இந்த நல்ல கிரியை, இந்த நல்ல நடக்கை எங்க இருந்து வருது? பரத்தின் தேவனிடத்துல கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அஞ்ஞானிகளை போல பெலனை கொடுங்க, சாப்பாட்டுக்கு கொடுங்க, காசை கொடுங்க, பணத்தை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. என்னைக்காவது நம்ம இதை கேட்டிருக்கோமா? ஆண்டவரே ஒரு நல்ல நடக்கை எனக்கு கொடுங்க, நற்கிரியை எனக்கு கொடுங்க, நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைய நான் மாற்றுங்க, கேட்டிருக்கோமா? இல்ல. அப்ப நம்ம இந்த 26வது வருஷத்துல கர்த்தர் இதைதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய நடக்கையை, நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது அவர்கள் வெட்கப்படும்படியாக உன் நடக்கை இருக்கணும். அல்லேலூயா. என்ன இருக்கணும்? வெட்கப்படும்படியாக உங்க கேரக்டர் இருக்கணும். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்கங்கறதுக்காக ஒரு நாள் நீங்க மாறவே கூடாது. நீங்க எப்படி, நீங்க தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கை, உங்க பேச்சு, உங்க பார்வை, உங்க நடத்தை, உங்க செயல்பாடுகள் எல்லாம் யாரை மகிமைப்படுத்தணும்? இயேசு சுவாமியை மகிமைப்படுத்தினா உங்களுக்கு விரோதமா பேசுறான், அவன் வெட்கப்பட்டு போவான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்தீங்களா? நான் அடிக்கடி சொல்றேன், உங்களுக்கு விரோதமா செய்யறவனுக்கு நீ செய்யாத, நீ யாரு? கர்த்தருடைய பிள்ளையாரு, அவன் வெட்கப்பட்டு போவான். அல்லேலூயா. அப்போ 3 காரியம் கற்றுக்கொண்டோம். முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்கணும். இரண்டாவது நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். மூன்றாவது நல்ல நடக்கை உள்ளவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. இந்த 3 எங்க இருக்கணும்? நம்ம கேட்கணும். கேட்ட ஆண்டவர் கொடுப்பார். என்ன சொன்னார்? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த 2026ல பெற்றுக்கொள்வீர்கள். 4வது காரியம் எபேசியர் 4:29. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை
உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டு. என்ன அடுத்தது? உங்க வார்த்தை எப்படி இருக்கணும்? நல்ல வார்த்தையா இருக்கணும். உங்க வாயில இப்ப என்ன வரணும்? நல்ல வார்த்தை. அது என்ன நல்ல வார்த்தை? நல்ல வார்த்தை என்னன்னா சொல்லுங்க, மற்றவர்களை வேதனைப்படுத்தாம இருக்கிறதே நல்ல வார்த்தை. அல்லேலூயா. உங்க வாயை திறந்தா பக்தி விருத்திக்கு உண்டாகுகிற வார்த்தை பேசணும். அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. சில பேரு பேசினாலே கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கிறவன் தொப்புடு போயிருவான் இல்லையா? ஆஸ்பத்திரி போவாங்க, உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. ஐயோ இதுவா, இப்படிதான் போன வாரம் எங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்தான், அவன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவனுக்கு என்ன வந்துடும்? பயம். ஆனா நீ நல்ல வார்த்தை பேசுகிற பிள்ளையா இருந்தா அடுத்த நிமிஷம் மறிக்கிறேன்னு சொல்ற டாக்டர் சொன்னாலும் உங்க வார்த்தை அவனை 10 நாள் உயிரோட வைக்கும். அல்லேலூயா. ஒண்ணு இல்லைங்க, நல்லாயிரும். ஆண்டவரை கேளுங்க, நடக்கும். அல்லேலூயா. நல்ல வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படியாமா? நல்லமானதை உங்கள் வாயிலிருந்து நீங்க பேசணும். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. என்ன வார்த்தை? வீணான வார்த்தை. 10 நிமிஷம் உங்ககிட்ட ஒரு மனுஷன் பேசினா, ஒரு மனுஷன் நம்ம பேசினா அவங்களுக்குள்ள யார் இருக்காங்கன்னு ஜட்ஜ் பண்ணிடலாம். தெரியுமா? 10 நிமிஷம் ஒரு ஆள்கிட்ட பேசினா அவன் பிசினஸ் நேசிச்சானா 10 நிமிஷத்துல 10 தடவை பிசினஸ் பத்தி பேசுவாங்க இல்லையா? அடுத்தது தன்னுடைய கணவனை அதிகமாய் நேசிக்கிறவங்களா இருந்தா 10 நிமிஷம் பேச்சுல கணவனோட பேச்சு 10 தடவை வந்துடும். பிள்ளையை நேசிக்கிறானா பிள்ளைய பத்தி 10 நிமிஷம் வந்துடும். கர்த்தரை நேசிக்கிறானா 10 நிமிஷத்துல 100 தடவை ஆண்டவர் பத்தி வரும். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? நல்ல வார்த்தைகளாக. இந்த வீணான வார்த்தைகள் உங்க வாயில இருந்து என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி பேசினா நீ கிறிஸ்துவன் அல்ல. நீ கனி கொடுக்க முடியாது. நீ கனி கொடுக்கிற பிள்ளையா இருந்தா வீணான வார்த்தை வாயில வரவே வராது. ஊர்க்கதை பேச மாட்டேன். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பேசுறாங்கன்னா அடுத்த நிமிஷம் நீ என்ன தெரியுமா சொல்லுவேன்? நான் ஜோம் பண்ணலாங்க, இல்ல வாங்க சர்ச்சுக்கு போலாம். அது வந்து உங்களுக்கு ஏன்? அது அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். அல்லேலூயா. அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் புறமார்க்கத்துல இருந்து வந்த பிள்ளைங்க. அப்ப என்னுடைய கம்யூனிட்டியில நான் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டேன். எங்க சொசைட்டில இன்னுமே நாங்க போனோம்னா என்னுடைய பெரியப்பா சித்தப்பா சித்தி எல்லாம் என்ன சொல்லுவாங்க? சாமி எனக்கு கொஞ்சம் பாடம் போடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், வாங்க பாடம் போடுறேன். போயிட்டு என்ன பண்றது? இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்க அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் கேட்கலாமான்னு இருக்கணும். கேட்கிறவங்களுக்கு ஐயோ வாயை திறந்துட்டாங்களான்னு இருக்கக்கூடாது. சில பேர் வாயை திறந்தாவே என்ன ஆயிரும்? சண்டையில தான் முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒன்று நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. நீங்களும் நானும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணும் தெரியுமா? கணக்கு ஒப்புவிக்கணும். அஞ்ஞானிகளை போல சத்தியத்தை அறிந்த அறிவை நீ மனப்பூர்வமாய் அடைந்த பின்பு நீ மனப்பூர்வமாய் பாவம் செய்வாயாகில் அந்த பாவத்திற்கு தக்க வழி நீ இராது. நீ பேசுற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்ச பிறகு வீணா அடுத்தவங்களை பத்தி பேசுறதோ குற்றப்படுத்துறதோ இந்த எல்லாம் பேசினா ஆண்டவருடைய வருகையிலே நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் அதுதான். நானா இருந்தாலும் உங்களுக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தனியான ஒன்று எனக்கெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஒண்ணுதான். நானும் வீணான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாயை திறந்து பேசுறப்ப ஞானமாக, கவனமாக, பிரயோஜனமாக, மற்றவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளா இருக்க வேண்டும். அடுத்தது சொல்றாரு, இந்த வார்த்தைகள் மற்றவர்களை தேற்ற வேண்டும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? வர்ற வார்த்தை என்ன பண்ணணும்? தேற்றுகிறதா இருக்க வேண்டும், சாகிறதாய் அல்ல. வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை சாகடிக்கவும் செய்யும், சாக கிடக்கிறவனை உயிர்ப்பிக்கவும் செய்யும். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்? வேறு பிரித்து இருக்கிறார். ஏன் இந்த சத்தியத்தை சொன்னீங்கன்னா நிறைய பேர் இதுல எல்லாம் வீக்கா இருக்காங்க, அதை சொல்லு. 2000
2026ல ஒரு புது சிருஷ்டியாய் அவர்கள் மாற வேண்டும் என்றால் இதெல்லாம் பேசிக். ஆமாவா? ஆமா. இன்னைக்கு உலகத்தாலே ஒரு புது வருஷம் பிறக்கிறப்ப என்ன செய்யறான்? நான் இந்த தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்றான். ஆனா கிறிஸ்துவ எடுக்கிறமா? இல்ல. அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த வருஷம் நீ 26வது வருஷம் நல்ல அறிக்கை செய். இரண்டாவது நல்ல கனி கொடு. மூன்றாவது நல்ல நடக்கையா இருக்கணும். நான்காவது நல்ல கிரியையை வெளிப்படுத்து. ஐந்தாவது நல்ல வார்த்தைகளை பேசு. ஹல்லேலூயா. பேச ரெடியா இருக்கீங்களா? இல்லையா? நம்ம சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறதா வேலை. அதை நம்ம என்ன செய்யணும்? அதற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது நீங்க பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு சில சத்தியங்கள் கேட்காததுனால இன்னும் பல பேர் என்ன பண்ணிருக்காங்க? அப்படியே பாவத்தில் இருக்காங்க. ஆனா கர்த்தர் உங்களை நேசிப்பதினாலே ஒரு நல்ல சத்தியங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேரு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க, நீங்க அன்னைக்கு அந்த சத்தியம் பேசுனீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவரே, இவ்வளவு ஆழமா அந்த வார்த்தை விதைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அந்த வார்த்தையை கேட்டு விட்டுவிடக் கூடாது. அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும். ஹல்லேலூயா. நான் உதாரணம் சொல்றேன். நீ டாக்டர்கிட்ட போய் பார்க்கிறது பெரிய விஷயம் இல்ல, டாக்டரை பார்க்கிறது பெரிய விஷயம் இல்ல, காணிக்க போடுறது அதுக்கு உண்டான ஃபீஸ் கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. டாக்டர் கொடுக்கிற மெடிசனை அவங்க சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? சாப்பிடணும். சாப்பிட்டாதான் என்ன ஆகும்? சுகம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ மார்க்கம் எப்படின்னா, நான் இந்த பாஸ்டர் போய் பார்த்தாவே எனக்கு என்ன ஆயிடும்? சுகம் கிடைச்சு. இங்க போனா சுகம். நான் சொல்லுவேன், நீ எங்க போனாலும் உனக்கு ஆகாது, கிடைக்காது. கீழ்ப்படியாம உங்களுக்கு ஆசீர்வாதம் எதிர்பார்க்கவே பார்க்கிறாங்க இல்லையா? வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படினால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியலன்னா என்னது? சாபம். சபிக்கல. இதுதான் உண்மை. நீ இந்த பாஸ்டர்ட்ட கலையை கொடுத்தா ஆசீர்வாதம் வருமா? அந்த பாஸ்டர்ட்ட கலையை கொடுத்தா வருமா? எந்த பாஸ்டர்ட்டையும் நடக்காது. காரணம் வேதாகமத்தின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை போதிக்கிற ஒரு கழுதிகள் தான் நான். ஆனா விடுதலை என்னால முடியவே முடியாது. விடுதலை எங்க கிடைக்கும்? அவர்கிட்ட தான் இருக்கு. எப்ப கிடைக்கும்? அவர்கிட்ட இருந்து. சொல்ற சத்தியத்தின்படி நான் வாழ்ந்தா எனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நான் சொல்லுவேன், ஒரு கிறிஸ்துவனை பெயர் மாத்துறதுனாலயோ நம்ம பைபிள் கொண்டு வரதுனாலயோ வெள்ளை உடை அணியறதுனாலயோ அல்ல. எவனொருவன் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறானோ அவன் தான் கிறிஸ்துவன். ஹல்லேலூயா. எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இயேசுவை போல நீ பார்க்கிற, இயேசுவை போல பேசுற, இயேசுவை போல வாழ்ற, இதுதான் அவரை நீங்கள் வெளிப்படுத்துகிறது. அவன் தான் மெய்யான கிறிஸ்துவன். ஹல்லேலூயா. ஓ, கிறிஸ்துவனாய் இருப்பது அவசியம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிள்ளையாய் நீங்களும் நானும் மாறணும். ஹல்லேலூயா. அப்ப அது எப்படி கிடைக்கும்? ஒரு நாள்ல நடக்குமா? நடக்காது. ஆனா ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே இப்படி இந்த 2026ல நீங்களும் நானும் எடுக்கிற தீர்மானம், ஆண்டவரே, முதலாவது என்ன எடுக்கணும்? நல்ல அறிக்கை. இரண்டாவது நல்ல கனிகளை நான் கொடுக்கணும். அடுத்தது நல்ல நடக்கை. அப்புறம் கிரியை. அப்புறம் நல்ல வார்த்தை. அப்ப இந்த 5 காரியத்தை நீங்க மாறினீங்கன்னா ஆசீர்வாதம் வருமா? வராதா? டெஃபினெட்லி வரும். உங்களுக்காக எவ்வளவு பெரிய சேவனை பண்ணாலும் நடக்காது. ஹல்லேலூயா. இப்பதான் நீங்க சொல்லணும். இதன்படி எல்லாம் வாழ்ந்த பிறகு நீ சொல்லணும், யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை. அந்த வசனம் சொல்லுங்க, யாக்கோபுக்கு விரோதமாக இஸ்ரவேலுக்கு எப்ப இது நடக்கும்? இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சா. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தா அது நடக்காது. எல்லாரும் என்கிட்ட நிறைய கவுன்சிலிங் வராங்க. அவங்க சொல்லுவாங்க, கிறிஸ்துவன் முஸ்லீம் இப்ப வராங்க ஜெபிக்க, அது வேற. ஆனா அவங்க சொல்லுவாங்க, ஏன் பாஸ்டரோ யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லாத எப்படி எங்களுக்கு செய்வன வரும்? நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்க. அவங்க தலையை கீழே குடிச்சுக்குவாங்க. நீ கிறிஸ்துவுக்குள்
ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நீ வாழும் பொழுது உனக்கு எதுவும் வேலை செய்யாது. ஹல்லேலூயா. உங்களுக்குள் ஆவியானவர் இருந்தா உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் ஒன்றுமே வாய்க்காமலே போகும். ஆனா நீ இந்த மாதிரி இல்லைன்னா கண்டிப்பா தோசை திருப்பு வாய்க்கும் நடக்கும் எல்லாம் ஆகும். ஆனா நடக்க கூடாது. நான் யாரோட இருக்கணும்? கிறிஸ்துவோடு இருந்தா எனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதமும் வாய்க்காது. பிலிசூனியம் வேலை செய்யாது. எவ்வளவு பெரிய கிரியைகள்னாலும் ஒண்ணுமே ஆகாது. ஹல்லேலூயா. நீ கையை நீட்டி ஜெபம் பண்ணா பிசாசு ஓடும். ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். ஏன்? உங்களுக்குள்ள யார் இருக்கா? இயேசு சுவாமி இருக்கா. நான் நேற்று ஒரு காரியத்தை தியானிச்சுட்டு இருந்தேன். ஒரு சத்தியத்துல அப்போ ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு. அவன் தகுதி இல்லையோ. இப்ப நான் இருக்கேன், நான் தகுதி இல்லை. ஆனா நான் என்ன பண்றேன்? வைராக்கியமா ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்றேன்னு வைங்க. அந்த இடத்துல வேலை செய்யும். அந்த இடத்துல சுகம் கிடைக்கும். யாருனால? நான் தகுதி இல்லை. ஓகே. ஆனா நான் என்ன பண்றேன்? ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்றேன். அங்க அற்புதம் நடந்துருச்சு. அப்ப நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லலாமா? ஏன் தெரியுமா? நான் தகுதியே கிடையாது. ஆனா அவருடைய வார்த்தை, அவருடைய நாமத்திற்கு அந்த இடத்துல மகிமை. ஹல்லேலூயா. அவர்தான் அங்க செய்றார். ஏன்? அவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நான் என்று சொல்ல என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவருடையது. ஹல்லேலூயா. அன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, ஓடுறாங்க ஒரு கூட்டம் ஜனம். ஈரோடு பட்டணத்தில் இப்போ ஒரு ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? கட்டுகளை உடைக்கிற ஊழியம். அப்படி ஒரு நான் சொன்னாங்க, எங்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் அந்த கட்டுகளை உடைக்கிற ஊழியம் பயங்கர டெவலப், நல்லது. அதுல ஒரு நடந்த சம்பவத்தை வந்து சொன்னாங்க. நீங்களும் தான் இத்தனை பிசாசு ஓட்டுனீங்க, இந்த மாதிரி எல்லாம் ஓட்டல. எப்படி ஓட்டுனாங்க? ஒரு பெண்ணுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. அந்த பெண்ணு கீழே விழுந்தோடனே அந்த பாஸ்டர் அந்த பொண்ணோட உச்ச தலையில இருந்து கொஞ்சம் முடிய கட் பண்ணிட்டாரு. முடிய கட் பண்ணிட்டு போய் என்ன பண்ணாராம்? அந்நிய பாஷை பேசி எரிச்சார். நான் சொன்னேன், எனக்கு இந்த ஃபார்முலால எங்க ஏசப்பா சொல்லி தரல. ஹல்லேலூயா. அது போனா என்ன ஆகுது? போகுது. இன்றைக்கு இப்படிப்பட்ட மாயையான போலியான ஊழியர்களும் தீர்க்கதரிசிகளும் எழுப்பிவிட்டார்கள். நம்ம என்ன பண்ணணும்? மிக கவனமாக நீங்க நடக்கணும். ஒன்னே ஒண்ணுதான் வழி. இதுவேங்கிற சத்தம் யார்கிட்ட கேட்கணும்? உங்க காதுகளிலே கேட்கணும். ஆவியானவர் உங்களை நடத்தணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ஜீவ கிரீடம். அப்ப நம்ம ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும். ஆண்டவரே, முடிவு பரியந்தம் உண்மையான சத்தியத்திலே நான் வாழ எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபிக்க போறோம். இப்ப ஆண்டவர் இந்த 26வது வருஷத்துல உங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை நல்ல என்ன செய்யுமாமா? நல்ல அறிக்கைகளை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றணும்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல அறிக்கை வேணும்னு ஏன் சொல்றாரு? உங்ககிட்ட ஒரு சில காரியத்துல மாற்றம் வேணுங்கிறதுனால சொல்றாரு. ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் ஏன் வருது தெரியுமா? உங்க காரியம் உங்க வாழ்க்கையில அது இருக்குங்கிறதுனால அவர் சொல்றாரு. ஆண்டவரே, என்கிட்ட நல்ல அறிக்கையை நீங்க எதிர்பார்க்கறீங்க. எதெல்லாம் உனக்கு பிரியம் இல்லையோ அதை எல்லாத்தையும் நான் விட்டு விடுறேன். எதெல்லாம் எனக்கு பிரியம் இல்லை, உனக்கு பிரியம் இல்லைன்னு எனக்கு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார். நம்மளுடைய நீதி தேவ பாகத்தில் அழுக்கான கந்த தேவ பிள்ளைகள். நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் இல்ல, அநேகத்துல குறை உண்டு. வேதம் சொல்லுகிறதே, உன்னிடத்தில் இன்னொரு குறை உண்டு. அருமையான தேவ பிள்ளை, ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் நல்ல அறிக்கை செய்யணும்னு என்கிட்ட சொல்லி இருக்கீங்கன்னா அதை நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரே, என்கிட்ட நல்ல அறிக்கையை செய்கிற ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எதெல்லாம் நான் அறிக்கை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில எனக்கு நினைவைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லியிருக்காரு. கேளுங்க, உங்களுக்கு சொல்லி தர போறாரு. கோபப்படுறியா? ஆண்டவரை அறிக்கை செய்ய. ஆண்டவரே, என் கோபம் என்னுடைய நற்கிரியைகளை கெடுக்குதுப்பா. ஆண்டவரே, என்னுடைய கோபம் எல்லா நல்ல விஷயங்களை அழிக்குது. என் கோபத்தை எடுத்து போடுங்க. பொறுமையே இல்ல ஆண்டவரே, எனக்கு பொறுமையை ஆவியை கொடுங்க. நான் ஞானம் இல்லாம இருக்கிறதுனால
அநேக காரியத்துல ஆண்டவரே விழுந்து போறேன், எனக்கு ஞானம் கொடுங்க. பரிசுத்தம் இல்ல ஆண்டவரே, எதுலெல்லாம் நான் பரிசுத்தம் இல்லாம இருக்கணும், என் சிந்தை, என் பார்வை, என் பேச்சு, என் நடக்கை, என் வாழ்க்கை, ஆண்டவரே என் தொழில் எல்லாத்துலயும் ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவரே எனக்கு தாங்க. கேளுங்க, எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. ஒரு புது சிருஷ்டியா கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். இந்த 2026 உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. கர்த்தர் அதை நல்ல அறிக்கையை விரும்புகிறார். ஆண்டவரே நல்ல அறிக்கை செய்யும் பொழுது நீ நல்ல கனி எடுக்க போற. ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற கெட்ட கனிகளை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே மனுஷன் பிரியப்படுகிற கனி அல்ல, உறவுகள் பிரியப்படுகிற ஆண்டவரே கனி அல்ல, உலகம் பிரியப்படுகிற கனி அல்ல, நீ விரும்புகிற கனி கொடுக்கிற பிள்ளையாய் நான் மாற்றுங்கப்பா. ஆவியின் கனிகளினால் என்னை நிரப்புங்க, ஆவியின் கனிகளினால் என்னை நிரப்புங்க. இந்த 9 விதமான கனிகள் உங்ககிட்ட என்ன இல்லையோ அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே 9 விதமான கனிகளை எனக்கு தாங்கப்பா. கேளுங்கன்னு சொன்னீங்க, எனக்கு ஒரு கனி 2 கனி போதாது, 9 விதமான ஆவிக்குரிய கனிகளை நான் ஆண்டவரே என்னிடத்தில் வேண்டும் சுவாமி, எனக்கு அந்த கனிகளை வேண்டும். நீங்க கேளுங்கன்னு சொன்னீங்க, நான் கேட்கிறேன். எனக்கு அந்த 9 விதமான கனிகளையும் 9 விதமான வரங்களையும் கொடுப்பீராக. யாரெல்லாம் கேட்கிறாங்களோ பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக இன்னும் கொஞ்சம் எங்களை பத்தி ஏற்படுங்கப்பா. இன்னும் நிறைய கனி கொடுக்கணும். நீ விரும்புகிற கனியை நாங்கள் இன்னும் உற்சாகமா கொடுக்கிறோம்ப்பா. என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கன்னு கேட்கிற பொழுது அந்த மரம் தன்னை விட்டு கொடுக்கும் பொழுதுதான் அந்த மரத்தின் எஜமானன் அவருக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும். யாரெல்லாம் தன் கனி கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு உங்களிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களை கொட்டி இன்னும் இடப்படுவீராக. இன்னும் பண்ணுங்க, அவர்களை கனி கொடுக்கட்டும். நல்ல அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. நல்ல அன்றுவரை செயல்களை நல்ல நடக்கை செய்கிற பிள்ளைகளா எங்கள் நடக்கை நல்லதாய் இருக்க வேண்டும், நீர் விரும்புகிறதா இருக்க வேண்டும், உமக்கு ஏற்றதா இருக்க வேண்டும் சுவாமி. அப்பா நல்ல நடக்கை எங்ககிட்ட இருக்கணும், நல்ல கிரியைகள் எங்ககிட்ட இருக்கணும். ஆண்டவரே நல்ல செயல்கள் எங்ககிட்ட இருக்கணும். ஆண்டவரே விசேஷமாக எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாய் இருக்கணும். நல்ல வார்த்தைகள் எங்க வாயில இருந்து வரணும். கெட்ட வார்த்தைகளோ, சபிக்கிற வார்த்தைகளோ, தூஷிக்கிற வார்த்தைகளோ, பிறரை அவமானப்படுத்துகிற வார்த்தைகளோ, பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளோ வரக்கூடாது. என் இயேசுவை போல நான் பேசணும், எங்க அப்பாவை போல நான் பேசணும். என்னுடைய வாயில இருந்து வருகிற வார்த்தைகள் ஔஷதமாய் இருக்கணும், அநேகருக்கு மருந்தாய் இருக்கணும், அநேகருடைய காயங்களை ஆற்றுகிறதா இருக்கணும், அநேகரை உயிர்ப்பிக்கிறதா இருக்கணும், அநேகரை மனம் திரும்ப செய்கிறதா இருக்கணும், அநேகரை தேற்றுகிறதா இருக்கணும், அநேகருடைய காயங்களை கட்டுகிறதா இருக்கணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட வார்த்தைகளை என் நாவிலே நீர் கொடுப்பீராக. அருமையான தேவ பிள்ளையே, சபித்தலும் துதித்தலும் ஒரு நாவில் இருந்து புறப்பட நாகாது என்று வேதம் சொல்லுகிறது. கோபத்தினால நான் பேசிட்டேன் இல்ல, ஆண்டவரே ஒரு நாள் என் வாயிலிருந்து உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் பேசாதபடி என் நாவுக்கு காவல் வைப்பீராக. ஏசாயா தீர்க்கதரிசி அப்படிதானே சொன்னான், ஆண்டவரே இதோ ஆண்டவரே என்னுடைய நாவுக்கு காவல் வைப்பீராக. தேவ பிள்ளையை கேளுங்க, இந்த 26வது வருஷம் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் இந்த 5 காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அவியானவர் தாமே கர்த்தாவே அறிக்கை செய்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே இந்த கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு கூட கடந்து போக போகிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும் சுவாமி. எங்களையும் இப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலராய் எங்களை நிறுத்தி இருக்கிறீர். அநேகருக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்தோம், ஆனால் சூழ்நிலையில் மத்தியிலே கட்டப்பட்டு இருந்து ஆண்டவரே எங்களை கட்டவிழ்த்து கொண்டு வந்த ஒரு சிலராய் எங்களை வைத்திருக்கிறீரப்பா. எங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. கேட்ட சத்தியத்துக்கு மனதார நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை புது சாயலாய் மாற்றுங்க, உடைய சாயலாய் எங்களை மாற்றுங்க. எங்களை பார்க்கிறவர்கள், எங்களோடு பேசுகிறவர்கள் உம்முடைய பிள்ளை என்று அறிந்து கொள்ளட்டும். அப்படியாக எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டவர். அறிக்கை செய்து விட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை இறங்கட்டும். இதுவரையும் நடத்தின தேவன் இன்னும் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். கேட்ட சத்தியத்திற்காக யாராவது ஒருவர்